துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. சேர்ந்து பாடுவோம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர். சேர்ந்து பாடலாமா எல்லாரும்? ஆமென். விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், ஆறுதல் தருகிறார். வல்லவர், வல்லவர் சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருக. கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஒன்று சேர்ந்து துதித்து பாடுறதா ஆராதனை. ஆமென். சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கண்ணீரை காண்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். எஸ், ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே, நொறுங்குண்ட நெஞ்சமே, கூப்பிடு உண்மையாய், உண்மையாய். குறைவெல்லாம் நீக்குவார், உன் குறைவெல்லாம் நீக்கு. ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து நாம் எஸ் சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கர்த்தராவி என்னில் அசைவாடிட, தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவி என்னில், தாவீதை போல் பாடுவேன், பாடுவேன். தாவீதை போல் பாடுவேன், பாடுவேன். தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட, தாவீதை போல் துதிப்பேன். உண்மைதானா? எஸ். தாவீதை போல் துதிப்பேன், துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன், துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன், பாடுவேன், பாடுவேன்.
தாவீதை போல் பாடுவேன், துதிப்பேன் துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தராவி என்னில் எஸ் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன், தாவீதை போல் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன், தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். எஸ் தாவீதை போல் ஆடுவேன் ஆடுவேன் ஆடுவேன், தாவீதை போல் ஆடுவேன் ஆடுவேன், தாவீதை போல் ஆடுவேன். பாடுவேன் பாடுவேன், தாவீதை போல் ஒன்று சேர்ந்து பாடுவேன் பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் தட்டுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் தட்டுவேன் தட்டுவேன். எஸ் தட்டுவேன் தட்டுவேன் தட்டுவேன், தாவீதை போல் தட்டுவேன். பாடுவேன் பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன் பாடுவேன் பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன். துதிப்பேன் துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன். ஆமென் 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 ஆமென். துதிப்பேன் துதிப்பேன், உம்மையே துதிப்பேன். எஸ் ஆமென். ஒன்று சேர்ந்து துதிப்பது தானே அவருக்கு பிரியமான ஆராதனை. ரதனமல சதரலதிரபா ரகதன சதரலலரபா. நல்ல விட்டு கொடுத்து அந்நிய பாஷைகளை பேசி ஆவில நிரம்பி நல்ல 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 துதிங்க. ரகதனமௌஷதரபலதிரபா ரீஷதரலதிரபா. Mighty God, mighty Jesus, mighty God, உமக்கு நன்றி உமக்கு நன்றி. துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். ஆமென் ஆமென். அல்லேலூயா. mighty God, உம்முடைய நாமத்தை துதிப்பேன், உம்முடைய நாமத்தை துதிப்பேன்.
இயேசு என்கிற நாமத்தை துதிக்க அந்த நாமம் பாத்திரமானது. ஏனென்றால் அந்த நாமம் நமக்காக அடிக்கப்பட்ட நாமம், நமக்காக தன்னுடைய சரீரத்தை கிழிப்பதற்கு ஒப்பு கொடுத்த நாமம், நமக்காக இரத்தத்தையெல்லாம் சிந்தின நாமம், நமக்காக மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த நாமம், நமக்காக இன்றைக்கும் உயிருள்ளவராக நம்மோடு ஜீவிக்கிற நாமம் இயேசு என்கிற நாமம். இயேசு, ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமம் அத்தனை மகிமையானது. ஆகவேதான் சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவேன். பழைய ஏற்பாட்டிலே காலை எருதை வெட்டி ஆட்டு கடாக்களை வெட்டி இரத்தம் பலி செலுத்தி இரத்தம் சிந்துவது தேவனுக்கு பிரியமானது. சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லும் பொழுது கொம்பும் விரிகுளமும் காலை எருதை விட என்னுடைய உதட்டினாலே, உதட்டில் பிறக்கிற காலை, என் உதட்டினால் பிறக்கிற காளையை அவருக்கு செலுத்துவதுதான் அவருக்கு பிரியம், அவருக்கு பிரியம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். சொல்லுங்க, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, பேரின்பமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே கண்களை மூடி தேவ சன்னிதானத்திலே அவர் நமக்கு செய்த எண்ணில்லாத நன்மைகள், கர்த்தர் நமக்கு செய்த எண்ணில்லாத நன்மைகள், ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவனோடு இருக்கிறதே அவர் நமக்கு செய்த கிருபை தானே. அந்த கிருபை பெரிய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. மைட்டி காட். தேவனே, இந்த காலை வேளையில உம்முடைய நாமத்தை உளமாற நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை நான் உயர்த்துகிறேன், உம்முடைய நாமத்திற்கே மகிமை செலுத்துகிறேன்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. மைட்டி காட். தேவ சமூகத்தில் சஞ்சலம் நிறைஞ்ச, போராட்டம் நிறைஞ்ச, உபத்திரவங்கள் பாடுகள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் காரணமில்லாமல் நம்மை தூஷிக்கிறவர்கள் நம்மை சுற்றிலும் ஏராளம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம் இருதயத்தை பார்க்குறாரு. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்வீங்களா? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனிதரும் மரங்களால் செழித்தோங்க செய்கிறீர். நான் கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சேர்ந்து, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே,
என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென். எத்தனை இன்பம் அவருடைய சமூகம், எத்தனை இன்பம். என் உள்ளமும் உடலும் உமக்காக ஏங்குதப்பா. உண்மையில் ஏங்குதா? தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் அவருடைய பராக்கிரமத்தை நினைத்து துதிக்கிறோம், போற்றுகிறோம். கையை தட்டி சத்தமாக பாடி மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம். அவருடைய பராக்கிரமத்தை புகழ்கிறோம். ஆராதனை நேரத்தில் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒடுக்கி அவருக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஜெப நிறையில் நம்ம எல்லாரும் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய உள்ளமும் உடலும் அவருக்காக ஏங்கணும்னு விரும்புகிறார். உள்ளமும் உடலும் ஏங்கணும்னா நம்முடைய முழு மனதோடு அவரை துதிக்கணும், முழு மனதோடு அவரை நேசிக்கணும். ஆமென். அவரை நேசிக்கணும். தான் உண்மையாய் நேசிக்கிற மனைவி ஒரு இடத்துலையும், உண்மையாய் நேசிக்கிற கணவன் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, தூர தேசத்தில் இருக்கிற நேரத்தில் அவர் திரும்பி வரும்பொழுது எப்போ வருவார்னு மனைவியினுடைய உள்ளம் ஏங்குகிறத போல, கணவனுடைய உள்ளம் ஏங்குகிறத போல, மணவாட்டியாகிய சபை மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஏங்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார், ஏங்கணும்னு எதிர்பார்க்கிறார். சங்கீதக்காரராகிய தாவீது அவருடைய உள்ளம் ஏங்கினது. ஆமென். ஜெப நிலையில் நாம் ஒருவர் 63ஆம் சங்கீதத்தை முதல் வசனத்தை வாசிக்க மற்ற எல்லாரும் ஜெப நிலையில் அப்படியே நிற்போம். தேவ சமூகத்தில் நம்முடைய உள்ளம் ஏங்கி, நம்முடைய உள்ளம் வாஞ்சையினால் ஏங்குமானால் அவருடைய சன்னிதானத்தில் அக மகிழ முடியும். சங்கீதக்காரராகி தாவீது என்ன சொல்றார் பாருங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய அவரிடத்தில் வச்சிருக்கிற அவருக்காக ஏங்குகிற ஏக்கம். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. பாடலாமா? என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. ஆமென். எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே
உமக்காய் ஏங்குதே நீங்க போதும் ஏசப்பா. சொல்லுங்க, வாயை திறந்து உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. ஆமென். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதிய எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதிய எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அவருடைய சமூகத்தில் வந்து அவரை துதிக்க 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 அவருடைய முக சாயல், அவருடைய சாயலால் திருப்தியாகும். எதை குறிக்குது அது? சின்ன சின்ன போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் பார்த்து துவண்டு போய் சோர்ந்து போய் விடுகிறோம். பல நேரத்தில் துவண்டு போய் சோர்ந்து போய் நேரங்களில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு கூட நாம் பின்வாங்கி போய் விடுகிறோம். ஏன் அவருடைய சன்னிதானத்தில் வந்து அவருடைய திருமுகத்தை, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் அவரை துதிக்க வேண்டும் என்றால், அவருடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் அவருடைய நமக்குள்ளே ஒரு தைரியம் கிடைக்கிறது, நமக்குள்ளே ஒரு பலன் வருது. என்ன பலன்னா, அவருடைய சாயலால் திருப்தி ஆகிற நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறார். எப்படி மாத்துறாரு? இளைப்புள்ளவர்களாய் நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். தமக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அவமானத்தை எண்ணாமல், ஆமென், சிலுவையை சகித்தார். வலது கரத்தை உயர்த்தி, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சிலுவை நிச்சயம் உண்டு. சிலுவை என்பது பலவிதமான பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள். நீங்கள் நன்மை செய்து நன்மை உங்கள் கையிலிருந்து நன்மை பெற்றவர்கள் உங்களுக்கு திருப்பி நன்மை செய்யலனாலும் பரவாயில்ல, தீமை செய்யும் பொழுது அது பெரிய வேதனை. ஆமென். உள்ள உடைஞ்சி போயிடும், சுக்குநூறாக நமக்கு உடைஞ்சி போயிடும். ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசு சிலுவையை சகித்தார். யாருக்கெல்லாம் இயேசு நன்மை செய்தாரோ, இயேசு எல்லாருக்கும் நன்மை செய்தார். ஆனால் அந்த ஜனம்தான் சொல்லிச்சு, இவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். இந்த இரத்தப்பழி எங்கள் மேலே, எங்கள் பிள்ளைகள் மேல் வரட்டும்னு சொல்லி கத்துனாங்க. இயேசு சொன்னார், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறாங்களப்பா. பாருங்கள், அந்த நேரத்தில் கூட இந்த மனப்பான்மை நமக்கு வரணும்னா அவருடைய சமூகத்தில் நான் உம்மை போல மாறணுமே, இயேசுவே உம்முடைய கிருபையினால் நிரப்பப்படணுமே. அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எந்த சூழ்நிலைமையிலும் இயேசுவின் சாயலை தரித்து கொள்வது. இந்த காலை உபவாச ஜெப வேளையில் அவருடைய சாயலால் திருப்தியாகும்படி தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபைக்காக நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. Thank you Lord, hallelujah, mighty God. இந்த காலை உபவாச ஜெப வேளையில் ஒருவேளை நீங்கள் கடந்து வருகிற பாதைகள் கரடு முரடான பாதைகளாக இருக்கலாம். உடைஞ்சு போய் சுக்குநூறாக உடைஞ்சு போய் சஞ்சலத்தோடு வேதனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்னவரை ஆராதிக்கிறோம். நிச்சயம் நமக்கு ஜெயம் தருவார். நல்ல கரங்களை தட்டி
நிச்சயம் ஜெயம் தருவார். உங்களுக்கு எதிராக பேசுகிறவர்கள் வாய்கள் அடைக்கப்படும். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனமாய் உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. உங்களுக்கு விரோதமாய் குழி தோண்ட நினைக்கிறவர்கள் தாங்கள் வெட்டின குழியில் விடுவார்கள். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நல்ல கரங்களை தட்டி எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஜெயம் உள்ள, ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த காலை உபவாச ஜெப வேளையிலே கர்த்தருடைய அற்புதமான தேவ பிரசன்னத்திற்காக சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நிமிடங்கள் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வருகிற ஞாயிறு காலை மாலை ஆராதனைகளில் உற்சாகமாய் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவர் வேண்டி நல்ல கிருபைகளை தருவாராக. எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாமா? எபிரேயர் 13:6 எடுத்துட்டிங்களா? ஓ, நாங்கள் எடுத்துட்டோமே டிவியை பார்க்கக்கூடாது. உங்கள் பைபிளை திறந்து டிவி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? நல்லது, இப்படி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறது நல்லது. ஆனால் உங்கள் பைபிளை திறந்து நீங்கள் உங்கள் கண்ணை உங்கள் வசனத்தை பார்க்கணும். ஆமென். அப்போ தான் அது மைண்டில் பிரிண்ட் ஆகும். ஓ, இந்த பேஜில் இந்த வசனம் இங்கே இருக்குது அப்படின்னு. நீங்கள் இதில் பழகிட்டிங்கன்னா வசனம் அந்த நடைமுறை மறந்துடும். ஆமென். ஒரு புள்ளி விவரம் இப்படி சொல்லுது, சர்ச்சுக்கு இப்போது கிட்டத்தட்ட 47% பேர் பைபிள் கொண்டு வர்றது இல்லையா? ஒரு சேட் நியூஸ் இது. எப்படி என்ன சொல்லுதுன்னா, ஒரு சர்வே எடுத்ததில் 47% கையில் பைபிள் இல்லாமல் வராங்களாம். அந்த ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இது இப்படியே நீடிச்சா இன்னும் ஒரு 20 வருஷத்தில் இந்த பைபிள், இந்த புக்கில் இருக்கிற இந்த மைண்டு இது ஃபுல்லாக மறந்துடும். அதாவது இந்த பேஜில் இந்த இடத்துல இந்த வசனம் இருக்குதுன்னு உங்கள் மைண்டு அது அப்படி பதியணும். ஆமென். அதுதான் ஆரோக்கியமானது. கையில் இருக்கிற ஐபேடு, செல்ஃபோனில் வாசிக்கிறது இதெல்லாம் அப்பப்போ எவாபரேட் ஆகிடும், மறந்துடும். இந்த புக்கில் இருக்கிற இந்த பைபிளில் இருக்கிற அந்த இது மைண்டை விட்டு போயிடுச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சர். இன்னொரு 25 வருஷம் இதே மாதிரி நீடிச்சா ரொம்ப டேஞ்சரான ஒரு இடத்துக்கு கிறிஸ்தவம் போயிட்டுருக்கு. அதனால் எல்லார் கையிலையும் வேத புஸ்தகத்தை கையில் எடுக்கணும். பைபிள் வாசிக்கும் பொழுதும் வேத புஸ்தகத்தை திறந்து வேத புஸ்தகத்தை வாசிக்கணும். கையில் செல்ஃபோனில் வாசிக்கிறதோ, ஐபேடு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நல்லது. ஆமென். எனக்கு இருக்கிற இந்த ஐபேடுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கிட்டத்தட்ட கர்த்தர் எனக்கு கொடுத்து 1000 மெசேஜ் இதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆமென். 1000 மெசேஜ் இதில் இருக்குது. இது இல்லாமல் டைரியில் ஒரு 1000 மெசேஜ் டைரி எழுதுகிற காலத்தில் இப்போது மெசேஜஸ் நான் ரஃப் பேப்பரில் எழுதி தான் இதில் டைப் பண்ணுறேன். ஆமென். முந்தின நாட்களில் ரஃப் பேப்பரில் எழுதி அதை எடுத்து டைரியில் எழுதுவேன். ஆமென். அப்படி என்னுடைய ஷெல்ஃபுக்கு நான் உட்காந்துருக்கிற ஷெல்ஃபில் பின்னாடி ஃபுல்லாக நிறைய ஒரு 25 டைரியில் ஒவ்வொரு டைரியிலையும் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 50 மெசேஜஸ் இருக்கும். அது மாதிரி ஒரு 25 அதெல்லாம் ஃபில் ஆகிட்டு இப்போ சமீபத்தில் ஐபேட் ப்ராக்டிஸ்னால இதில் ஒரு 1000 மெசேஜஸ் நான் இதில் எழுதி வச்சுருக்கிறேன். இதில் டைப் பண்ணாலும் நான் இதை முதல்ல என்னுடைய ஸ்கிரிப்லிங் பேடில் எழுதி அதை பழக்கம் போகக்கூடாதுன்றதுக்காக. ஆமென். கர்த்தர் சொல்கிற வார்த்தையெல்லாம் ரஃப்பில் எழுதி அதுக்கப்புறம் எடுத்து இதில் டைப் பண்ணி வைக்கிறேன். ஆமென். உலகத்தார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சரியான முட்டாள். ஆமென். இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது, அழகாக இதை ஆன் பண்ணி நான் பேசினாலே போதும், நான் பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதுவே சேவ் பண்ணிக்கும். ஆமென். இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. நீங்கள் என்னென்னா எப்படி எழுதுறீங்களே, நான் உலகத்தான் சொல்லுவோம். ஆனால் நமக்கு அப்படியே இல்லை. நம்ம ஆவிக்குரிய மேன்மை தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கையை குலுக்கி சொல்லுங்கள், நம்ம ஆவிக்குரிய மேன்மை தான் நமக்கு முக்கியம். அதனால் எப்போ பைபிள் வாசித்தாலும் இந்த வேத புஸ்தகத்தை திறந்து அதை உங்கள் கண்கள் பார்க்கட்டும். ஆமென். ஸோ எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனம் வாசிக்கலாமா? அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன்,
மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். So that we may boldly say, the Lord is my helper, and I will not fear what man shall do unto me. Amen. அதனால நாம் தைரியம் கொண்டு, என்ன கொண்டு? தைரியம் கொண்டு. விசுவாச வாழ்க்கையில பின்னணியத்தில் இருக்கிற ஒரு அடிப்படை அஸ்திபாரமே தைரியம். ஆமென். என்ன தைரியம்? இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். சத்தம் அந்த வார்த்தை சொல்லுங்க. இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். ஆமென். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை அஸ்திவாரமே இந்த தைரியம் தான். இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். அதனாலே தைரியம் கொண்டு அப்படியே வாசனை போயிடக்கூடாது. எதனாலேன்னு கேள்வி கேட்கணும். ஆமென். அப்படி கேள்வி கேட்டு தான் பைபிள் வாசிக்கணும். ஹல்லேலூயா. இப்படி இருக்க, அப்படி இருக்க, எப்படி இருக்கேன்னு கேள்வி கேட்கணும். ஆமென். எப்படி இருக்கேன்னு கேள்வி கேட்டு உட்காந்துக்கூடாது. எப்படி இருக்கேன்னா எப்படி இருக்க, அதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசித்தா தான் எப்படி இருக்கேன்னு தெரியும். ஆமென். அதனாலே தைரியம் கொண்டு. எதனால? முந்தின வசனத்தை பாருங்க, 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா. சொல்லி இருக்கிறாரேன்னு சும்மா வாசனை கூட எங்கே சொல்லியிருக்கிறாருன்னு யோசிக்கணும். ஆமென். எங்கே சொல்லியிருக்கிறாரு? யோசுவா 1:5 சொல்லியிருக்கிறார். கர்த்தர் மோசையை பார்த்து, கர்த்தர் யோசுவாவை பார்த்து, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவா 1:5 சொல்கிறது. ஒரு அள்ளிலேயே சொல்லலாமா? அங்கே சொல்லியிருக்கிறத எபிரேய ஆக்கியோன் இங்கே எழுதுறாரு. ஆமென். அங்கே சொல்லியிருக்கிற விஷயத்தை எபிரேயர் எழுதின ஆசிரியர் இப்படி சொல்கிறார். அதை தான் எபிரேய ஆக்கியோன்னு நம்ம சொல்கிறோம். ஆமென். எபிரேயர் புஸ்தகத்தை இவர் தான் எழுதினார், அவர் தான் எழுதினார்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைமை. 90% என்ன சொல்கிறாங்கன்னா பவுல் எழுதியிருக்கலாம். ஏன்னா அந்த தோரணெல்லாம் பார்த்தா பவுல் சொல்கிற மாதிரி இருக்குது, அதனால் பவுல் எழுதியிருக்கலான்னு யூகிச்சாலும் அதை உறுதியாக சொல்ல முடியாதனால அந்த எபிரேய ஆக்கியோன் எப்படி எழுதுறாருன்னா, அங்கே வாசித்ததை இங்கே சொல்லி காமிக்கிறாரு. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஏன் அப்படி எண்ணணும்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே தைரியம் கொண்டு. ஆமென். அதனால் தைரியம் கொண்டு நம்ம என்ன சொல்லலாமா? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நல்ல சத்தவரலிலே சொல்லாமா? ஆண்டவருடைய அற்புதமான கிருபை, அற்புதமான இரக்கம் தொடர்ந்து நம்மோடு கூட இருப்பதாக. தேவனுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுக்கிற அற்புதமான தேவனுடைய வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக, நன்றி இருதயம் உள்ளவர்களாக, ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அவருடைய வார்த்தையினாலே பலப்படுத்துகிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஆமென். எபிரேய ஆக்கியோன் இந்த 13ஆம் அதிகாரத்தை எழுதும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்களிலே சிக்கி கொண்டிருந்த நேரம் அது. ஆமென். பலவிதமான பயத்தின் மத்தியிலும் நடுக்கத்தின் மத்தியிலும் ஊழியத்திலே பிரயாசப்பட்டிருந்த கொண்டிருந்த நேரம் அது. பலவிதமான தேவ ஜனங்கள், விசுவாசிகளை பலவிதமான போதனையினாலே கீழே இழுத்து தள்ளி பிசாசு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடி இழுத்து தள்ளின நாட்கள். அந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகுந்த ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாயிருந்தனாலே ஆவியானவருடைய உந்துதலோடு எபிரேய ஆக்கியோன் இதை சொல்கிறாரு, இந்த காரியத்தை சொல்கிறாரு. நீங்கள் பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வரும்பொழுது பயப்படாதீங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க.
அதை அதை சொல்லும் பொழுது சொல்கிறாரு 3வது வசனத்தில், கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களே கட்டப்பட்டவர்களைப் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பலவிதமான துருபதேசங்கள் 9வது வசனத்தில் சொல்றார் பாருங்க, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். ஆமென். இதெல்லாம் சொல்லிட்டு இப்படிப்பட்ட கேடான மனிதர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் இது. நீங்கள் விழுந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இது எந்த சூழ்நிலைமையில் சொல்லப்பட்டதுன்னு பார்த்துக்கணும். ஆமென். இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு வீட்டில் உட்காந்துன்னு புருஷனுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் தான் எனக்கு சகாயர், அது சொல்கிறதுக்காக அந்த வசனம் இல்லை. ஆமென். அப்போ இந்த வசனத்தினுடைய கண்டென்ட் என்ன? அந்த சூழ்நிலைமையில் பலவிதமான துன்மார்க்கமான மனிதர்கள் தேவ ஜனங்களை பலவிதமான உபதேசத்தில் கீழே இழுத்து போட்டு தேவராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடி பலவிதமான நெருக்கங்களை தந்த நேரம் அது. ஆமென். அதை மைண்டில் வச்சுட்டு ஆவியானவர் அதை எழுதுறாரு. அதனால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நல்ல சத்தவர் அலையிலேயே சொல்லுங்க. அதை மைண்டில் வச்சுக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அதை மைண்டில் வச்சு தேவ சமூகத்தில் கர்த்தரோடு அற்புதமான கிருபையை நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஆறாவது நேரத்தில் வீட்டில் சண்டை போட்டுட்டு இங்கே வந்து நீர் மாத்திரம் போதும், நீர் அப்படியே கண்ணில் அழுதுன்னு பார்க்குறதுக்கு என்ன உருக்கமாக ஆராதிக்கிறாங்கன்னா, இங்கே இனிஷியலாகவே பிரச்சனை. ஆமென். வீட்டில் இருக்கிறவர்களோட சண்டை வரும், சச்சரவு வரும், உபத்திரம் வரும், பிரச்சனை வருமா வராதா? சொல்லுங்கள். யார் வீட்டில் சண்டையே இல்லை? கை வைத்து காட்டுங்க பாப்போம். அப்போ எல்லா வீட்லேயும் சண்டை இருக்குது. அப்போ ஒருவர் மன்னிக்க, ஒருவர் நேசிக்க, ஒருவர் தாங்குவதற்காகத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. நான் செத்தாலும் இனிமேல் அந்த மனுஷன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீர் மாத்திரம் போதும் பாட்டு பாடுறதுக்காக அந்த பாட்டு அல்ல. ஆமென். உண்மையிலே நீர் மாத்திரம்தான் எனக்கு போதும். ஆமென் சொல்லுங்க. அது உண்மைதான். நீர் மாத்திரம்தான். இந்த உலகத்தில் வேறு யாரும் எனக்கு நிரந்தரம் அல்ல, நீர் மட்டும்தான் எனக்கு நிரந்தரம். அது உண்மைதான். ஆமென். ஆனால் எதற்காக கர்த்தரை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், பாடுகிறோம் என்பதை மனதிலே முதலாவது பதித்து கொள்ள வேண்டும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டு சமாதானமாகாமல் பிரச்சனையோடு கூட நெருக்கத்தோடு இங்கே வந்து அப்படி அழுது ஒரு புரிதல் இல்லாமல் ஆராதிக்கிற ஆராதனை அல்ல. ஆமென். வேதம் சொல்கிறது, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். அதான் இந்த வசனத்தை சொல்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஆமென். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அப்படின்னா அது எதை காட்டுதுன்னா, தேவனுடைய ஊழியத்திற்கு விரோதமாய், கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாச வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாமே நிச்சயமாய் அவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, துன்மார்க்கமான மனிதர்கள் தான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் கூட, உங்கள் விசுவாச வாழ்க்கையிலும் கூட உங்கள் ஓட்டத்தை தடை செய்கிறதுக்கு பிசாசு பல காரியங்களை ஏவி கொண்டே இருப்பான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்கிறாரு, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு, என்ன விட்டு? தள்ளிவிட்டு. தள்ள வேண்டியது யார் வேலை? நம்ம வேலை. ஆவியானவரே நீங்கள் தள்ளுங்கப்பான்னு அதையும் அவர்கிட்ட கொடுத்துடக்கூடாது. ஆமென். ஆவியானவர் தள்ளுறதுக்கு நமக்கு நல்ல பலன் தருவார், ஞானம் தருவார், உண்மைதான். ஆனால் தள்ள வேண்டியது யார் வேலை? நம்ம வேலை. நம்ம தள்ளிவிட்டு யாரை நோக்கி ஓடணும்? இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். அப்படின்னா அந்த நாம் தைரியம் கொண்டு, அதனாலே நாம் தைரியம் கொண்டு, அந்த அடிப்படை தைரியம் நமக்குள்ளே எப்பவுமே இருக்கணும். அடிப்படை தைரியம் என்னது? நான் தனி மனிதன் அல்ல, எனக்குள் இயேசு ஜீவிக்கிறார். இந்த வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். எனக்குள் இயேசு ஜீவிக்கிறார். அதுதான் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்ட்ராங்கான அடிப்படை தைரியம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். 118ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனத்தில், 118ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனத்தில், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார்,
நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அப்போ அதில் நமக்கு இருக்க வேண்டிய ஸ்ட்ராங்கான அடிப்படை அஸ்திபாரம் என்ன? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8:31 பவுல் ரொம்ப அழகாக அதை சொல்கிறார் பாருங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? What shall we can say to these things? If God be for us, who can be against us? Amen. கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார், ஆனால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதை அடிப்படையாக விசுவாசிக்கணும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். பக்கத்தில் பார்த்து கையை குலுக்கி சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஆமென். No weapon that is formed against thee shall prosper. ஆமென். அதனால் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் என்ன செய்யாது? வாய்க்காது. காரணம், எனக்குள் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அதனால் நம்ம தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த காலவெளியில் எவைகளெல்லாம் விசுவாசிகள் பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும்? பல காரியத்தை வேதம் சொல்லுகிறது. எவைகளிலெல்லாம் விசுவாசிகள் தைரியமாக இருக்கணும், தைரியமாக பயப்படாமல் தைரியமாக இருக்கணும். பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து பரிசுத்த வேதம் பல காரியத்தை நமக்கு போதிக்கிறது. ஆமென். ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்லும்படி விரும்புகிறேன். முதலாவது காரியத்தை நான் சொல்கிறேன். என்னோடு கூட வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வேத புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க வேகமா. வெளிப்படுத்தல் 2:10 வாசிக்கலாமா? நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நல்ல சத்தமல்லை சொல்லாமா? அல்லேலூயா. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. ஆமென். வெளிப்படுத்தல் முதல் 2 வசனம் 7 சபைகளுக்கு நீ எழுது என்று ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை பொருந்திய வார்த்தை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு நேரே புறப்பட்டு வந்துச்சு. ஆமென். 7 சபைகளுக்கு இந்த வார்த்தைகளை எழுது. ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு அந்தந்த சபைகளுடைய சூழ்நிலைமைகளை பொறுத்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது. நல்ல சத்தம் ஆமென் சொல்லலாமா? அப்படி புறப்பட்டு வரும்பொழுது ஒரு சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீங்கள் சோதிக்கும்படியாக, நீங்கள் சோதிக்கும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்த உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். கை வைத்தவர்களே சொல்லாமா? யாருக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறாரு? உண்மையாய் அவர் சமூகத்தில் உண்மையாய் இருக்கும் பொழுது. ஆமென். மரண பரியந்த உண்மையாயிரு. யாக்கோபு 1:12 இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. அப்போ பாடுகளை கண்டு துவண்டக்கூடாது. ஆமென். நம்பர் 1 என்னுடைய பாயிண்டினுடைய முதல் பாயிண்ட், பாடுகளுக்கு பயப்படாதிருங்கள். எதற்கு பயப்படாதிருங்கள்? ஆமாம், பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க. பாடுகளுக்கு பயப்படாதிருங்கள். பாடுகள் சொல்லும் பொழுது எனக்கு பாடே இல்லைன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஆமென். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள் உண்டு, அப்படி தானே? ரட்சிக்கப்படாத நபர்னால குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பாடுகள். ஆமென்.
பின்மாற்றத்தில் இருக்கிற ஒரு வாலிப பையனாலே வீடே இருளிலே சிக்கி தவிக்கிற பல வீடுகள் உண்டு. ஆமென். ரட்சிக்கப்படாத இருக்கிற ஒரு கணவர், குடி பழக்கத்திலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு கணவர் நிமித்தம் குடும்பத்தில் தத்தளிப்புகள் உண்டு. பின்மாற்றத்தில் இருக்கிற ஒரு மனைவி நிமித்தம் குடும்பம் தத்தளிக்கிற குடும்பம் உண்டு. ஆமென். பல விதத்தில் பாடுகள் உண்டு. சபையை கர்த்தர் பலப்படுத்தும்படி அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக கொடுத்த வார்த்தை பாருங்கள், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. அல்லேலூயா. பாடுகள் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் நம்மை தேற்றுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பக்கத்திலே நின்று நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சும்மா தேற்றல. எபிரேயர் 2:18 அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். சத்தமா இல்லை சொல்லாமா? அப்போ அவருக்கு பாடுனா என்னன்னு தெரியும், உபத்திரவனா என்னன்னு தெரியணும், கைவிடப்படுவதுன்னா என்னன்னு தெரியும், நம்பிக்கை துரோகனா என்னன்னு தெரியும், அவமானம்னா என்னன்னு தெரியும். ஏன்னா இந்த பாதையின் வழியாக அவர் கடந்து போயிருக்கிறார். கை வைத்திரவில்லை சொல்லாமா? நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. ஆமாவா? ஆக நம்ம பக்கத்தில் இருக்கிறவர் சும்மா இதெல்லாம் அவருக்கு தெரியாமல் சரி பயப்படாத நான் இருக்கிறேன்னு சொல்லலை. இந்த பாதையின் வழியை ஏற்கனவே அவர் கடந்து போயிருக்கிறார். ஆகவே நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய அழுகை, நம்முடைய வேதனை, நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் அவர் ஏற்கனவே அந்த பாதையில் நடந்து போயிருக்கிறார். ஆகவே தான் அவரை நினைத்து கொள்ளுங்கள். இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வலது கரத்தை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஆமென். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு வல்லவர். யோவான் 16:33 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக நிற்கும் பொழுது, வசனத்துக்காக நிற்கும் பொழுது பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வரும் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பாடுகளை கண்டு பயந்துடக்கூடாது. பாடுகளை அனுபவித்த ஜெயித்த அற்புத இரட்சகர் நம் பக்கத்தில் எப்பொழுதுமே இருக்கிறார். சத்தமானலை சொல்லாமா? 1 பேதுரு 5:10 எனக்கு பிடிச்ச நிறைய வசனத்தில் ஒரு வசனம், எனக்கு பிடிச்ச ஒரு வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்காக அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அல்லேலூயா. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை. ஆமென். அப்படினால் இந்த பாடலாம் எவ்வளோ நாள்? கொஞ்ச நாள் தான் பாடுபடுவீங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லி உற்சாகப்படுது, கொஞ்ச நாள் தான், சோர்ந்து போகாதீங்க. சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார் 10 நாள் பத்திரப்படுவீங்க. சும்மா ஒரு 10 நாள் தான். ஆமென். 10 நாள் கொஞ்ச நேரம் தான். கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த பாடுகளை பார்த்து தோண்டு போய் விழுந்துடக்கூடாது. ஆமென். லோத்தும் அவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் எங்கேயோ இருக்க வேண்டியவங்க. அல்லேலூயா. பாருங்க, பின்னிட்டு பார்த்து உப்பு தூணம் ஆயிட்டா. ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டு வரோமே, சேர்த்து 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 வச்ச 18 சவரம் அங்கே பீரோவில் கிடக்குது, அப்படியே முடங்கி போயிடுச்சு, உருகி போயிடுமே அப்படின்னு திரும்பி பார்த்தா. ராமையும் சொல்லுங்க, 18 ஒன்று நிறைய பேருக்கு ஷாக்காக இருக்கோ? நான் சும்மா ஒரு நம்பர் சொன்னேன். ஆமென். நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆபிரகாமே பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் சீமானா இருந்தான். அப்போ அவர் வந்துட்டு என்ன, ஐயோ எல்லாம் சேர்த்து வச்சதெல்லாம் போயிடுச்சேன்னு திரும்பி பார்த்த உடனே மண்ணை நம்பி மாணிக்கத்தை விட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி தானே? ஒரு அழகான பாட்டு இருக்கு, மண்ணை நம்பி மாணிக்கத்தை விட்டு விட மாட்டேன். ஆமேன். ஆமாம். அப்போ இந்த பாடுகள், கிறிஸ்தவ வாழ்க்கையில் வருகிற பாடுகளை எல்லாம் பார்த்து நீங்கள் சோர்ந்துடக்கூடாது. அதான் ஆவியானவருடைய உள்ளான ஏக்கம், என் பிள்ளைகள் சோர்ந்து விடக்கூடாது. ஆமேன். என் பிள்ளைகள் துவண்ட விடக்கூடாது. இந்த பாடுகள் மத்தியிலே கர்த்தர் நம்மை பலன் கொள்ள செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
பாடுகள் மத்தியில் தேவன் பலன் கொள்ள செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், எத்தனையோ இரத்த சாட்சிகளெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமென். அவங்களாம் யாருக்காக மரிச்சாங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. யாருக்காக மரிச்சாங்க? இயேசுவுக்காக, ஊழியத்திற்காக. ஏன் கர்த்தர் அவங்களை காப்பாற்றிருக்கூடாதா? அவங்களை விடுவிச்சிருக்கூடாதா? இரத்த சாட்சிகளாய் அந்த நெருக்கமான உபத்திரவமான போராட்டமான நேரத்தில் போகும்பொழுது சிலரை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். ஆமென். அது எக்ஸெப்ஷன் மேட்டர். ஆனால் பலர் தங்களுடைய உயிரையும் துச்சமாக எண்ணி அந்த பாடுகளுக்கு இரத்த சாட்சியை மறைப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். சத்தம் ஆமென் சொல்லுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா பலர் இதை அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை நினைத்து, ஆமென் ஆமென், 35வது வசனத்தில் ஸ்திரீகள் சாக கொடுத்த எபிரேயர் 11:35 தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ஆமென். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லொறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சிக்கப்பட்டார்கள், பட்டயத்திலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களை வெள்ளாட்டு தோள்களை போர்த்தி கொண்டு திரிந்து குறைவுகளையும் உபத்திரவங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தார்கள். ஆமென். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணப்படாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றையும் தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்தார். அல்லேலூயா. அப்ப எத்தனையோ இரத்த சாட்சிகள் நமக்கு முன்பதாக மரிச்சிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. முதல் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் இரத்த சாட்சி பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானன். ஆமென். யோவான் ஸ்நானன் முழங்கால் படிக்கிட்டு நிற்கிறாரு. அவர் மேலே கல்லை தூக்கி அடித்து துடிக்க துடிக்க சாவடிச்சாங்க. ஆமென். அப்போ அவர் சொல்கிறாரு, பரலோகம் திறந்திருக்கிறதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தின் மேல் எழுந்து நிற்கிறதையும் பார்க்கிறேன்னு சொல்கிறார். ஆமென். அப்போ ஏன் ஏசப்பா அவரை தூக்கி எடுத்துடக்கூடாதா? அவங்க டக்குன்னு அங்கேருந்து மறைஞ்சிடக்கூடாதா? சில நேரங்களிலே கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் மத்தியிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது அவசியமாய் தேவ சித்தமாய் இருக்கிறது. சத்தமாலே சொல்லுங்க. சில ஒரு வாரத்துக்கு முன்னாடி சார்லி கிர்க், ஆமென், சார்லி கிர்க் ஒரு சுவிசேஷகர் எங்கேயோ தூரத்திலிருந்து ஸ்னைப்பர் வச்சு ஷூட் பண்ண இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது இங்கே ஷூட் பண்ணி கீழே விழுந்து இறந்துட்டார். ஆமென். அவர் என்ன பிரசங்கம் பண்ணார்? தேவனுடைய வார்த்தை தானே பிரசங்கம் பண்ணார். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒரு குண்டு இப்படி கிராஸ் பண்ணி போய் காதில் ஒரே ஒரு துளி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஆமென். பாருங்க, அந்த குண்டு இப்படி பாஞ்சிருந்தா முகத்தில் பாஞ்சிருக்கும். ஆக இதெல்லாம் நேரிடுகிற சம்பவங்கள். ஆமென். எல்லாமே நேரிடுகிற சம்பவங்கள். ஆமென் சொல்லுங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலே உங்களை சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிற அற்புதமான தேவன். கை உயர்த்தல சொல்லாமா? அப்போ எதுக்கு நம்ம பயப்படக்கூடாது? முதல்ல நம்பர் 1, இவ்வளோ நேரம் என்ன சொல்லியிருந்தேன்? பாடுகளுக்கு பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படாதீங்க? ஆமாம், பாடுகள் வந்த உடனே தோண்டு போய் சோர்ந்து போய் இந்த ஆண்டவர் கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதான்னு கேட்கக்கூடாது. அது அவிசுவாசி விட கெட்ட விசுவாசி. ஆமென். ஆமாம், அவிசுவாசி தான் அப்படி சொல்லுவோம். உனக்கு கண்ணு இருக்கா, உனக்கு நாக்கு இருக்கா, மூக்கு இருக்கான்னு கேட்பான். அது இல்லைன்னு அவனுக்கே தெரியும். ஆமென். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. இந்த பாதையின் வழியை நடத்துறான்னா கொஞ்ச நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆமென். கொஞ்ச நாள் உபத்திரப்படுவீர்கள். கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார்,
பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அந்த மேன்மையான ராஜ்யத்தை அடைவதற்கு நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்துவார். ஆகவே பாடுகள், வேதனைகள், நெருக்கங்கள் இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் பட நம்ம ஒரு மேன்மையான ஸ்தானத்தை அடைகிறோம். சத்தமானே சொல்லுங்க. ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துக்கு பேரே கூழாங்கல் ஆறு. என்னதுங்க? ஆமாம், பார்த்தீங்கன்னா நிறைய கூழாங்கல் பார்க்குறதுக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது அந்த கூழாங்கல். ஆமாம். எப்படி இந்த கூழாங்கல் இந்த ஷேப்புக்கு வந்துச்சுன்னா, எங்கேருந்தோ அது மலையிலேருந்து அடித்து உருண்டு பிறண்டு எங்கேயோ மோதி செதறி அதெல்லாம் பண்ணி பார்த்தா எவ்வளோ அழகான ஷேப். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை கூட கரடு முரடா அப்படியெல்லாம் இருக்குது இல்லை? சிலர் பேரை சொன்னோம், ஐயோ வேணாபா அப்படின்றோம். ஏன்? அவங்க பக்கத்தில் போனாலே குத்திடுவாங்க, ஷார்ப்பாக இருப்பாங்க, அவங்க டென்ஷன் பார்ட்டி. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் நம்மளை ஷேப்பை மாற்றி பலன்னு அழகாக பார்க்குறதுக்கே எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி. சத்தவரலே சொல்லுங்க. அவ்வளோ அழகான ஒரு ஷேப் எப்போ வந்துச்சுன்னா, எப்படி வந்துச்சுன்னா, உடைச்சி போய் இப்போ வேகமாக ஓடி வந்து, பார்த்தீங்களா இல்லை? ஆமேன்னு சொல்லுங்க. யோர்தான் நதியை கடக்கும் பொழுது யோசுவா சொல்கிறாரு, ஆற்றுக்கு நடுவில் ஒரு தூண் மாதிரி, என்னென்னா கல் தூண் மாதிரி இருக்குதோ அதெல்லாம் எடுத்துங்க. 12 பேர் 12 கல் எடுத்துங்க. எடுத்து அதை எடுமை கரைக்கு அந்த சைடு நட்டு வச்சுருங்க. 4 தினத்தில் இந்த 12 கல் என்னன்னு பிள்ளைங்க கேட்டால், ஒரு காலத்தில் நாங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரத்துக்கு வரும்பொழுது, கிராஸ் பண்ணும் பொழுது இந்த கல்லெல்லாம் யோர்தான் நடுவில் இருந்துச்சு. அதை கொண்டு வந்து சாட்சியாக கர்த்தர் யோர்தானை பிரித்து எங்களை நடக்க பண்ணினார். அல்லேலூயா. அதுக்கு சாட்சியாகவேயே. ஆமேன். இப்போ அந்த 12 கல் பேசுதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? இவ்வளோ அழகாக இருக்கிறீங்களே, பார்க்குறதுக்கு ஷேப் ஒரு பெரிய, உங்களை யாரும் செதுக்கிற மாதிரி இருக்குது, எப்படி இவ்வளோ அழகாக மாறுறீங்கன்னா, ஐயோ அது ஏன் கேட்குறீங்க? ஒரு நாள் நாங்கள் மலையில் கடந்தோம், கரடு முரடாக கடந்தோம். அங்கேருந்து பிச்சு அடிச்சுக்கிட்டு எங்களை தண்ணி அடிச்சுக்கின்னு ஓடி வந்துச்சு. ஒவ்வொரு இடமா செதறி தூக்கி அடித்து, ஐயோ உடஞ்சிருவோமோன்னு நினச்சி ஆன்னு கத்துனோம். அப்படிலாம் கத்தி எங்களை உருட்டி வந்து இந்த இடத்துல வந்தால் அழகாக எங்களெல்லாம் ஒரு ஷேப்பில் வந்துட்டோம். திடீர்னு பார்த்தா நிறைய ஜனங்க ஒரு நாள் கிராஸ் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் குனிஞ்சி எங்களை தூக்கி எங்களை ஷோல்டர் மேலே வச்சாரு. ஷோல்டர் மேலே வச்சுக்கிறாருன்னு பார்த்தா எங்களை கொண்டு வந்து கரையில் நட்டு வச்சிருக்கிறாரு. இப்போ நாங்கள் எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. அப்படி தான் அந்த கல்லுங்க சாட்சி சொல்லியிருக்கோம். ஆமேன். நம்மளை கூட சொல்லியிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ நம்ம தேவனுக்காக நம்ம எல்லாவற்றையும் சகித்து கிறிஸ்துவுக்குள்ளே பூரண புருஷர்களாய் வளர்ந்துக்கிட்டே இருந்தால் நம்மளை பார்த்தா, ஒரு காலத்தில் நானும் இப்படி தான் இருந்தேன். ஆமேன். ஆனால் கர்த்தர் என்னை ரட்சித்தார். சத்தம் ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் எங்களை தூக்கினார். கையத்திலே சொல்லாமா? எத்தனை அற்புதமான அனுபவம்! கர்த்தர் நமக்கு செய்த கிருபைகள் அதுதான். ஆமேன். 66ஆம் சங்கீதத்தினுடைய 12ஆம் வசனத்தில் சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லும் பொழுது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டேன். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டேன். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பயப்படாத. ஆமேன். ஏசாயா 41ஆம் அதிகாரம், ஏசாயா 41:13 பாருங்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லலாமா? நல்ல சத்தமரலே சொல்லுங்க. ஆண்டவருடைய அற்புதமான கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசி எதற்கு பயப்படக்கூடாதா? பாடுகளுக்கு பயப்படக்கூடாது. ஆமேன். இப்போதான் ஒரு பிரச்சனை அடங்குச்சின்னு பார்த்தேன், அடுத்தது ஒன்று ஆரம்பிச்சிருச்சேன்னு வேதனை தான் இருக்கும், ஆனால் முறுமுறுக்கூடாது. ஆமேன். என்ன பாடுகள், என்ன உபத்திரங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை மட்டும் என்னை ஒரு நாளும் பிரிக்கவே முடியாதுன்னு தைரியமாக இருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனத்து வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒரு பெரிய பட்டியல் போடுறார். ஆமேன். எதுவும் என்னை பிரிக்க முடியாது. அதுதான் தேவன் விரும்புகிற அற்புதமான வார்த்தை, வாழ்க்கை. அல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வீர்களானால், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17:13 வாசிக்கலாமா? அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து,
ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்துல கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஹல்லேலூயா. எலியா சாரிபாத் விதவையை பார்த்து சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, பயப்படாதே. ஆமென். உன் வார்த்தையின்படியே செய், ஆனாலும் அதில் முதல்ல ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்துல கொண்டு வா, அதற்கு பிறகு உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணி கொள்ளலாம். ஆமென். இந்த ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் திஸ்பீனாகி எலியா அவர் சொல்றார், என் வார்த்தையின்படி அன்றி மழையும் பனியும் பெய்வதில்லை சொன்ன உடனே, நான் சொல்ற வரைக்கும் இந்த தேசத்தில் மழை பெய்யாதுன்னு உடனே கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்றாரு, நீ போய் கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு, உன்னை போஷிப்பதற்கு காகங்களுக்கு கட்டளையிட்டேன். ஆமென். நம்ம ஆண்டவருடைய நடத்துதலே வித்தியாசமானது, அற்புதமானது. ஆமென். நீ போய் கேரித் ஆற்றண்டையில் ஏறு, நான் ஒருத்தட்ட பேசியிருக்கிறேன், காலையில் டிஃபனு, மதியான சாப்பாடு, இரவு சாப்பாடு எல்லாம் 3 வேலையும் உனக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லலை. ஆமென். நீ போய் ஒளிந்து கொண்டுரு, தாகத்துக்கு ஆற்று தண்ணீரை குடிச்சிக்கோ, சாப்பிட்றதுக்கு யாருக்கு கட்டளையிட்டிருக்கிற? ஆமாம், அவருடைய பிளானே பயங்கரமாக இருக்கும். ஆமென். இந்த காக்காவே பிடுங்கி தோன்றது. ஆமென். பிடுங்கி துண்டுறதுக்கிட்ட கட்டளையிட்டு இருக்கிறாராம் உனக்கு போஷிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவர். கை வைத்து சொல்லாமா? ஆமென். ரைட்டு. இவரும் அந்த பேச்சை கேட்டுட்டு போயிட்டார். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கேரித் ஆற்று என்ன செஞ்சிருச்சு? வற்றி போயிடுச்சு. நான் நினைக்கிறேன் இவர் நல்லா ஹாயாக தண்ணியை குடிச்சிட்டு காலையில் கரெக்டாக ஈவினிங்கில் காக்கா சொன்னபடியே சுட சுட அப்பமும் இறைச்சியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க இவரும் சாப்பிட்டுட்டு ஆண்டவரை பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமென். எங்கே கை வைக்கணுமோ அங்கே கை வச்சிருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமாம், எரியிறதை இழுத்தா என்னமோ சொல்லுவாங்களே, கொதிக்கிறத கடைக்கிடுமா. ஆமென். அது மாதிரி எரியிறதை இழுத்துட்டாரு. கேரித் ஆற்று என்ன பண்ணிடுச்சு? ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவரே நோக்கி பார்க்குறாரு. உடனே அடுத்த சாய்ஸ், ரைட், நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே உன்னை போஷிப்பதற்கு யாருக்கு கட்டளையிட்டேன்? விதவைக்கு கட்டளையிட்டேன். ஆமென். அவளவே காஞ்சி போனவா, காஞ்சி போய் 2 அடை தான் சுட போகிறேன்றா. களையத்தில் கொஞ்சம் எண்ணெய், மா பானையில் கொஞ்சமாக, அது கூட 2 அடை தான் சுட முடியும். ஆமென். அவளை நிலைமையே அப்படி தான், விதவை. நம்ம ஆண்டவருடைய மேட்ச்சு தான் அற்புதமானது எப்பவுமே. ஹல்லேலூயா. காஞ்சி போனவகிட்ட காஞ்சி போனவனை தூக்கி இன்னும் மேட்ச் பண்ணுறாரு. ஆமென். உன்னை போஷிப்பதற்கு யாரை கட்டளையிட்டேன்? சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே ஒரு பெரிய பணக்காரனுக்கு கட்டளையிட்டேன்னு சொல்கிறேன். நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவை இருப்பா, அந்த விதவைக்கு நான் கட்டளையிட்டேன் உன்னை போஷிப்பதற்கு. ஆமென். சரின்னு இவரும் தைரியமாக அங்கே போயிடுறாரு. போனால் அங்கே பார்த்தீங்கன்னா காரியமே வித்தியாசமாக இருக்குது. அவ சொல்கிறா, 2 இருக்கிறதே 2 அடை தான், 2 அடை சுடுறதுக்கு தான் மாவு, 2 அடை சுடுறதுக்கு தான் கொஞ்சம் எண்ணெய். ஆமென். அதை செஞ்சுட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். அதனால தான் 2 விறகு பொறுக்கிறேன். விறகு கூட எதுக்கு சும்மா நிறையா பொறுக்கின்னு போய் வேஸ்ட் பண்ணணும்? 2 விறகு தான் பொறுக்கிறேன். சாக போகிறோம். ஆனாலும் இவர் என்ன சொல்கிறாரு? சரி சரி, எல்லாம் நீ அப்படி தான் செய்ய, ஆனால் முதல்ல எனக்கு ஒரு சின்ன அடை செஞ்சுட்டுவா. ஆமென். நீ சாவரே எப்படியாவது செத்துப்போ, முதல்ல என்ன கவனி, ஒரு சின்ன அடையை சுட்டு என்னக்கிட்ட கொண்டு வா, பிறகு உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று அவர் சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. 14ஆம் வசனத்தில், கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த பார்மா, நீ எனக்கு முதல்ல அடைய சொட்டு வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பானையில் மாவும் குறைஞ்சு போவாது, உன் கலசத்தில் எண்ணெயும் குறைந்து போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவ ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள், அடப்போயா நீ வேற, நானே சாப்பிட்டு சாக போகிறோன்றேன் அப்படின்னு கூட சொல்லலை. 15ஆம் வசனத்தில் பாருங்க, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும்
அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. என்னைக்கு இவ விதவையானாலோ அன்னைக்கே சொந்தக்காரங்களாம் கட் பண்ணிட்டாங்க. ஆமென். ஏன் கனெக்ஷன் வச்சா என்ன ஆகும்? காசு கேட்பா, அடிக்கடி உபத்திரம் பண்ணுவான்னு சொல்லி சொந்தக்காரங்களாம் அப்போயே கட் பண்ணிட்டாங்க. ஆமென். ஆனால் இப்போ காரியம் மாறுதலாக முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. என்னாச்சு? அவள் வீட்டில் சாப்பாடு இருக்குதாமே. ஆமென். அவள் வீட்டில் அப்பம் வந்துக்கிட்டே இருக்குதாமே. சொந்தக்காரெல்லாம் கேள்விப்பட்டு யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினானோ, யாரெல்லாம் கேவலமாக நினச்சானோ, யாரெல்லாம் பாரமாக இருக்க நினச்சானோ, இப்போ அவனெல்லாம் வந்து வரிசையில் நிற்கிறான். ஹல்லேலூயா. ஒரே கியூ பாருங்க. வரிசையில் இல்லைங்க, வரிசையில் இல்லைங்க, ஒவ்வொருத்தராக வாங்க, ஆளுக்கு 2 அப்பம் தான் கொடுப்போம் அப்படின்னு அங்கே ஒரே பையன் ஒரே சத்தம் போட்டுருக்கிறான். பார்த்தா பெரிய கியூ நிற்குது. ஹல்லேலூயா. பாருங்க, யார் உதாசீனப்படுத்தி துரத்துனாங்களோ அவர்களை வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தினார். ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பாருங்களேன், அநேக நாள் சாப்பிட்டாங்களாம். எவ்வளோ நாள் சாப்பிட்டாங்களா? ஒரு நாள் மட்டும் உதாசீனப்படுத்த வந்து நிற்கலங்க, டெய்லி கொண்டு வந்து வீட்டு வாசலில் நிறுத்துறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இது நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானமாக நிந்தையாக நினச்சாங்களோ அவங்கள கொண்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் நிறுத்துவார். என்ன இப்படி சூடு சொரணம் இல்லாமல் உட்காந்துருக்குறீங்க? எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிற. அவன் விரும்பலையாடிங்க, அந்த மனுஷரே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அவன் சொல்லுங்க. ஆமாம். இப்போ அவள் வெளியே வந்தாலே எல்லாரும் பவ்யமாக ஒரு சல்யூட்லாம் வர அடிக்கிறாங்க. எங்களை காப்பாற்றின புண்ணிய தாயின்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. அவ்வளோ புகழ்ச்சியை கர்த்தர் எதனால் செஞ்சாருன்னா, ஒரு மனுஷன் பயப்படாத, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், உனக்கு 2 அடை சுடுறதுக்கு தான் மாவு, 2 அடை சுடுறதுக்கு தான் எண்ணெய் இருக்குது, ஆகிலும் முதலாவது எனக்கு கொண்டு வந்து கொடு, பின்பு உனக்கு உன் பிள்ளைகளுக்கு உன் மகனுக்கு செய்யலான்னு சொன்னேன். அந்த வார்த்தையை கனப்படுத்தி அவள் போய் அவன் சொற்படி செய்த பொழுது பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? சங்கீதம் 34:10 சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்த பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பக்கத்தில் கையை குலுக்கி சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. என்னுடைய செய்தியினுடைய 2வது தலைப்பு என்ன தெரியுங்களா? பற்றாக்குறைகளுக்கு பயப்படாதிருங்கள். ஆமென். எதற்கு பயப்படாதிருங்க? முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? பாடுகளுக்கு பயப்படாதீங்க. நம்பர் 2 பற்றாக்குறை. ஆமென். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நிச்சயமாக ஏதாவது ஒரு தேவை இருக்க தான் செய்யும். ஆமென். எனக்கு ஒரு தேவையும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன்னு யாரும் சொல்லுவாங்களான்னு பார்த்தா யாரும் இல்லை. ஏதாவது ஒரு தேவை கண்டிப்பாக இருக்கும். அதை ஏன் கேட்குறீங்க? பீரோவில் கீழ் உடஞ்சி 3 மாதமாக தொங்கின்னு கிடக்குது, அதை எடுத்து போட்டு புது பீரோ ஒன்று வாங்கணும். ஆமென். இப்படி நிறைய தேவைகள் இருக்குமா இருக்காதா? நிறைய தேவைகள் இருக்கு. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற அற்புதமானவர். மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எலியா தான் சொன்னார். சரி, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் முதல்ல போய் எனக்கு ஒரு அடையை சுட்டு எடுத்துட்டு வா. ஆமென். முதல்ல அதை செய். பாருங்கள், அவள் போய் அவன் சொற்படி செய்ததுனால அவனும் இவனும் அவள் வீட்டாரும், ஹல்லேலூயா, அநேக நாள் அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். ஆமென். எல்லா பற்றாக்குறைகளையும் கர்த்தர் மாற்றினார். மாற்றினாரா? மாற்றலையா? மாற்றினார். ஆமென். பிலிப்பியர் 4:19 அதை தான் சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். அல்லேலூயா. உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கப்படும். பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க, உங்கள் குறையெல்லாம் நிறைவாக்கப்படும். ஆமென். யாருக்கு தெரியும்? இந்த உபவாச ஜெபம் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே உங்கள் குறைகள் நிறைவாக்கப்படும். விசுவாசத்தில் சொல்கிறேன். அல்லேலூயா. நீண்ட நாள் தடைபட்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நீண்ட நாட்களாய் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன்.
மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். எத்தனை சொல்லியிருக்கிறேன்? பாடுகளுக்கு பயப்படாதீர்கள், பற்றாக்குறைகளுக்கு பயப்படாது. மூன்றாம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் பயப்படேன். ஹல்லேலூயா. I will not afraid of 10,000 people. ஆமென். எனக்கு சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் பயப்படேன். 5ஆம் வசனத்தில் வேணா அழகா சொல்றார் பாருங்க. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். I laid me down, the slept, I awaked, for the Lord sustained me. என்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேர். ஆமென். தூக்கம் வருமா? அன்னைக்கு ஒருத்தன் நம்மளை எப்படியாவது நம்ம பேரை நாசப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், நம்ம பேரை கெடுக்கணும்னு ஒருத்தர் சுற்றின்னு இருக்கிறான். நம்மளை பிளான் பண்ணி ஒருத்தர் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு சுற்றின்னு இருக்கிறான்னாலே நமக்கு கையும் ஓடாது, காலும் ஓடாது. முன்னெச்சரிக்கையாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் வர கொடுத்துருவோம். ஆமென். என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் இங்கே ஒரு பாருங்களேன், என்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேர். அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்றாரு, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் தான் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய செய்தியினுடைய 3வது தலைப்பு, படைகளுக்கு பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. யார்களுக்கு பயப்படாதிருங்க? உங்களை சுற்றிலும் வருகிற படைகள். 4 பக்கத்தில் பல விதத்தில் பல ஆட்கள் உங்கள் பெயரை கெடுத்து கொண்டிருக்கலாம். பல நிலைகளிலே, பல இடங்களிலே உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம். பல நேரங்களிலே உங்களை பல விதத்தில் அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரராகிய தாவீது சொல்றார் பாருங்க, என்னை சுற்றிலும் வர யாராக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன் என்றால் கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆமென். கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். I will sustain you, the righteous right hand on me. Amen. எத்தனை அற்புதம், எத்தனை அற்புதம். விடுதலையோடு ஓடி வராங்க, விடுதலை பெற்றுட்டோமேன்னு சந்தோஷமா ஓடி வராங்க. கர்த்தர் சொல்றாரு, ஈரோத்து பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்குங்கள். என்ன பள்ளத்தாக்கு? ஈரோத் பள்ளத்தாக்குனா 2 பக்கம் மலை, 2 பக்கம் மலையினுடைய அந்த வி ஷேப்பாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தான் பள்ளத்தாக்கு. ஆமென். ஈரோத்து பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்குங்கன்றாரு. பார்த்தா எதிர செங்கடல். ஆமென். செங்கடல் வந்துடுச்சு. எப்படி தாண்ட போகிறோம், எப்படி கிராஸ் பண்ண போகிறோன்னு தெரியலன்னு நினைக்கிறதுக்குள்ளே பின்னாடி பார்வோன் தன்னுடைய 600 ரதங்களை பூட்டி கொண்டு ஒருவரை கூட எகிப்தில் விடல, எல்லா யுத்த வீரர்களையும் கூட்டிட்டு பின்னாடி வரான். ஆமென். தூரத்தில் சத்தம் கேட்குது. வேகமாக குதிரை ஓடி வருகிற புழுதிகள்லாம் எழும்புறதை பார்க்குறாங்க. எதிர செங்கடல், 2 பக்கம் மலை, ஏற முடியாது மேலே. ஆமென். பின்னாடி பார்வோன் வருகிறான். ஹல்லேலூயா. மோசே கர்த்தர் கொடுத்த வார்த்தை தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, பயப்படாதீங்க, இன்று காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்குமே நீங்கள் காணப்போவதில்லை. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் உங்களை தொடர்ந்து பயமுறுத்திட்டே இருக்குதா? ஏதோ ஒரு காரியம் உங்களை அச்சுறுத்திட்டே இருக்குதா? ஆமென். சில நேரத்தில் நம்ம தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்குற மாதிரி ஒரு பயம் இருக்குதா? கர்த்தர் எல்லா பயத்துக்கும் உங்களை விலக்கி காப்பார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமென். வசனம் அப்படிதான் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. முதல் 15 வசனத்தை வாசித்து பாருங்க. திரளான ஜனங்கள் யோசபாத்துக்கு விரோதமாய் வந்துட்டாங்க. அப்ப யோசபாத் செஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், உபவாசம். என்ன பண்ண? உபவாசம். எல்லாரும் உபவாச ஜெபத்துக்கு வந்தாகணும். சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் ஒருத்தர் கூட வீட்டுக்குள்ள உட்காந்துடக்கூடாது. அப்படி யாராவது வீட்டில் உபவாசத்துக்கு வராமல் வீட்டில் இருந்தால் அவர்கள் கொலை செய்யப்படவர்கள். ஆமென். ஒரு பெரிய சட்டமே போட்டார், எல்லாரும் உபவாச ஜெபத்துக்கு வந்தாகணும். அப்படி ஒரு சட்டம் இங்கே போட்டால் எப்படி பாருங்களேன்,
அடுத்த நிமிஷம் நான் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அது பாருங்க, அந்த சட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. உபவாசத்துக்கு வராமல் யாரும் வீட்டில் உட்காந்துருக்கூடாது, ஆன்லைனே பார்க்கக்கூடாது. ஆமேன். அப்படி சட்டம் இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காதுல்ல. ரைட். ஆன்லைனில் உங்களை பார்த்து நான் தப்பான்னு சொல்லலை. சிலர் வர முடியாத சூழ்நிலைமையிலும் உடல் முடியாத சூழ்நிலைமையிலும் உட்கார்ந்து தேவ சமூகத்தை கனப்படுத்தணும்னு இந்த உபவாசத்தை நம்மோட கலந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமேன். அவங்க பாட்டில் அக்கடான எல்லாத்தையும் மூடி போட்டு கட்டில் படுத்து தூங்கலாமே. ஆமேன். இந்த நேரத்தில் கூட நம்ம உபவாச ஜெபத்தில் இருக்கணும்னு அவங்க இருதயம் நம்மோடு ஒன்றிணைத்து இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பாருங்க, உபவாசம் பண்ணி எல்லாம் ஒன்று கூடி, தகப்பனே இந்த திரளான ஜனங்களுக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, பலன் தாங்கப்பான்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருது பாருங்க. யூதா மனுஷரே, யோசபாத்தை கேளுங்கள், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த திரளான ஜனங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. இந்த படைகளை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். காரணம், யுத்தம் செய்ய போகிறவர்கள் நீங்கள் அல்ல, கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார். ஆமென். இந்த பகுதி நல்லா உங்களுக்கு தெரியும். யுத்தத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் பிளான்லாம் பண்ணிட்டாங்க. யோசபாத் யுத்தம் பண்ணுறதுக்கு ஈட்டி கேடெல்லாம் பிடிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4000 பேரை நிறுத்துறாரு. அவங்க வேலை என்னென்னா கையை தட்டி பாட்டு பாடணும். ஆமென். அதுவும் என்ன பாட்டு பாடினா பாட்டையும் சொல்லி கொடுத்துறாரு. என்ன பாட்டு? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாட்டு. அந்த பாட்டை பாடினாங்களே இல்லையோ, எதிரிகள் அவங்களே அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படி தான், ரத்தமுமின்றி கத்தியுமின்றி அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுப்பாங்க. நீங்கள் சும்மா இருப்பீங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வரும்பொழுது எகிப்தியருக்கு பிரேதங்களாக மிதந்திருக்கிறத கண்ணால் பார்த்தாங்களாம். சத்தமாமேன்னு சொல்லலாமா? நம்ம ஆண்டவர் அற்புதமான கிருபைகளை செய்கிறவர். அதனால தான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் எனக்கு சகாயர், அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்லலாமா? எழுந்து நின்று அல்லேலூயா. அவருடைய அற்புதமான கிருபை நம்மோடு இருப்பதாக. எழும்பி நின்று, தகப்பனே இந்த உபவாச ஜெப வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் பெட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்து ஆயத்தப்படுத்தி எடுத்துக்குள்ள 1:30 மணி ஆகிடும். ஆமென். அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு டக்குன்னு எழுத்து நின்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். எவ்வளோ சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணீங்களோ தேவ பலன் உங்களோடு இறங்குவதாக. பாடுகளுக்கு பயப்படாதீங்க, பற்றாக்குறைகளுக்கு பயப்படாதீங்க, படைகளுக்கு பயப்படாதீங்க. காரணம், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நல்லவர். பெரிய கரகோஷம் கொடுத்து, இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அற்புதமான எங்கள் தேவனே, உடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிப்பீராக. எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல், துவண்டு போகாமல், பற்றாக்குறைகளை நினைத்து ஆண்டவரைமை துதிக்கிற முறுமுறுக்காமல், ஆண்டவரை படைகளை பார்த்து பயப்படாமல், கர்த்தர் எனக்குள் இருக்கிறார் பெரியவர் என்று உம்மை விசுவாசிக்க, நம்ப, உம்மை பற்றி கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.